இன்னைக்கு வந்து இங்கே மண்ணியோட சமையல். இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க மண்ணி? பரங்கிக்காய் எரிசேரி. பரங்கிக்காய் சிவப்பு பூசணிக்காவா? ஆக்சுவலாக சேனைக்கிழங்குல தான் எரிசேரி பண்ணுவா. பட் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ் இது. ப்ளஸ் பரங்கிக்காய் வந்து இந்த விசேஷ நாளில் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த அளவு பரங்கிக்காய்க்கு ஒரு மூடி தேங்காய் அளவு இந்த அளவுக்கு அதை நான் என்ன பண்ணேன், தோல் சீச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதில் ஒரு பாத்திரத்தில் ஜலம் விட்டு கொதித்த உடனே இதை போட்டு வேக வைக்கணும். 15 minutes வேகணும். குழசெல்லாம் வேகணும். இது அரை கிலோ இருக்கணும். கிலோ கணக்கில் இல்லை 1/4 கிலோ? அரை கிலோ இருக்கும். அரை கிலோ நல்லா இருந்தது. அதனால சரி, அதனால உங்கள் வீடியோக்கு போட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். அது மாதிரி டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. இது என்ன பண்ணுறீங்க? மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு, கொஞ்சம் காரப்பொடி, வெறும் மிளகாய் ஒரு டீஸ்பூன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இது எல்லாம் போட்டு வேகணும். மிளகாப்பொடி போட்டிருக்கீங்க? இல்லை, உப்பு போடலை. மஞ்சப்பொடியும் மிளகாப்பொடியும் போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். மூடி போட்டு வச்சுட்டீங்க இல்லையா? வச்சுட்டேன். இப்போ ஒரு மூடி தேங்காயை துருவிட்டு அதை ஹாஃபாக எடுத்துட்டு பச்சை மிளகா, ஜீரகம், தேங்காய் அரைச்சி வச்சுட்டுருக்கேன். பச்சை மிளகா, ஜீரகம், தேங்காய் அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இது துருவி வச்சுட்டுருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தேங்காய் ஒரு மூடி தேங்காயை பாதியாக, அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் தாளிச்சு கொட்டணும். இதெல்லாம் வெந்ததுக்கு அரைச்சி வச்சுட்டீங்க. பச்சை மிளகா எத்தனை போட்டுருக்கீங்க? பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 போட்டுக்கலாம். ஏன்னா இந்த காரப்பொடி போட்டிருக்கனால 2 போடுறோம். இதை வெந்த உடனே இந்த மீன் டைம் வானலியில் இந்த தேங்காய் எண்ணெய் 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக சாப்பிட பண்ணும்போது தான் சரி உங்களுக்கு பண்ணி காமிக்கலாமேன்னு பண்ண சொன்னேன். தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு. அது அந்த சைடு வந்துட்டு இருக்கு இல்லையா? அது கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறதுல கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு இந்த கருவேப்பிலை போட்டுட்டு இந்த ஹாஃப் தேங்காய் பாதி நல்லா வறுத்துக்கணும். நல்லா அந்த வாசனை வரணும். நல்லா ப்ரௌன் ஆகிட்டு வருதுல்ல? அந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் இதாகணும். ஆனால் இந்த எரிசேரிக்கே தேங்காய் தான். ஆமாம், தேங்காய் ஜீரகம் அரைச்சி வச்சது போக இந்த தேங்காவையும் வேக வச்சது வெந்ததை இதோட இதை கலந்துட்டு இந்த அரைச்ச விழுது தேங்காய், ஜீரகம், 2 பச்சை மிளகாய் அரைச்ச விழுது உப்பு போடுவீங்களா? இந்த டிஷ்ஷுக்கு தேவையான புளியெலாம் விட வேணாம். இது ஒரு மாதிரி ஸ்வீட் டேஸ்ட்டோட உரப்பு உப்பு சேர்ந்து நல்லாயிருக்கும். லெமன் ரசம் பண்ணி இந்த எரிசேரி பண்ணி சாதம் வச்சுட்டா போதும். இன்றைக்கி அதான் பண்ணிக்கிறீங்களா? ஆமாம், இன்றைக்கி லெமன் ரசம். உப்பு போடுறீங்களா? இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயில் உளுத்தம்பருப்பு கடுகு தாளிச்சுட்டு வெந்த பரங்கிக்காயும் போட்டுட்டு தேங்காய் வதக்கினீங்க இல்லையா? தேங்காய் வதக்கிட்டு அந்த வெந்த காயும் போட்டுட்டு அரைச்சி இதையும் போட்டு உப்பு போட்டுருக்கீங்க. ஆனால் வாசனையாக இருக்குது, கமகமன்னு வாசனையாக இருக்குது. யூஸ்வலாக சேனைக்கிழங்குல நிறைய பண்ணுவோம் இல்லையா? சேனைக்கிழங்குல தான் காமனாக பண்ணுவோம். பட் இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ கல்யாணி பூசணிக்கானால விசேஷனால கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ பார்த்தாலும் பொறுத்தூள் பண்ணுறதுக்கு சேஞ்சாக பண்ணலாம், கூட்டு மாதிரி பண்ணலாம். சேனைக்கிழங்கு பண்ணும்பொழுது நீர் புளி விடணும். இதுக்கு புளியே விட வேணாம். ஏன்னா இந்த டேஸ்ட் வந்து மாற்றிடும். புளி விட்டால் அது மாறிடும்.
இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கொஞ்சம் பெருங்காயம், வாசனைக்கு பெருங்காயம். அவ்வளோதான் இல்லையா? ஆயிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். இது வேகிறதுக்கு, பரங்கிக்காய் வேகிறதுக்கு 15 மினிட்ஸ். அப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காயை வதக்கிண்டு இந்த பரங்கிக்காய், வெந்த பரங்கிக்காயை அதில் போட்டு அரைச்ச விழுதையும் கலந்து எல்லாம் பண்ணுறதுக்கு 25 மினிட்ஸ் தான் இந்த டிஷ் பண்ணுறது. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணிருக்கீங்க? லெமன் ரசம். இதுக்கு ஒரு சாலட் பண்ணினா ரொம்ப ஆப்டாக இருக்கும், காம்பினேஷன் நல்லா ஆப்டாக இருக்கும். சாலட் வந்து உங்களுக்கு தெரியும், குக்கும்பரை ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டுன்னு சாப்பிட போடணும் மட்டும்தான் அதை போடணும் இல்லையா? போடணும், இல்லைன்னா அது வாட்ரி ஆயிரும். பெப்பர் பவுடர், அவ்வளோதான் இல்லையா? இன்னைக்கு சமையல் இதுதான் எங்கள் காலத்தில். லெமன் ரசம், கல்யாண பூசணிக்காய் எரிசேரி, சாலட். வெள்ளரிக்காய் சாலட் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும்.